ஆடிவாசலுங்கிறது வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். சூர்யாவுடைய கெரியர்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆனா சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஒரு படம் நம்மால் கொடுத்துட்டாருங்கிற இந்த ஒரு ஃபீல்ல இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான். நிச்சயமா அது வெற்றியா தான் இருக்கும். அந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். அவார்டுகள் வாங்கலாம், சூர்யா அவர்கள் தேசிய விருது வாங்கலாம், இப்படி எல்லா விதமான நிலைகளும் இருக்கலாம். ஆனா ரெட்ரோ ஏற்படுத்துற ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, ரெட்ரோ படம் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு ஏற்படுத்துற ஒரு தாக்கம் வாடிவாசல் ஏற்படுத்துமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு புரிதல். நிச்சயமா அது ரெட்ரோ தான் சூர்யா வந்துட்டு மீண்டும் மேலே கொண்டுட்டு வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டா. அந்த ரெட்ரோவை பத்தி இன்னொரு அப்டேட் என்ன, பிடிஎஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து நார்மலா விடாம ஒரு அனிமேஷன் வீடியோஸா விட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க புதுசான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே வந்ததும் இல்லை. இது வந்து இந்த படம் மூலயமா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியிலே லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான் வைங்களேன். இப்போ இதை பார்த்து வந்துட்டு அந்த அனிமேஷனுக்காக செலவு பண்ண எந்த காசும் வந்துட்டு டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆக போகிறது இல்லை. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழ் சினிமாவில் புதுசாக இருக்குது, முதல் முறையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பேசுறதுக்கு ஒரு 10 விஷயம் அப்படின்னும் போது இது 11வது விஷயம். அந்த 11வது விஷயமா வந்துட்டு இதில் பண்ணுறாங்க. பட் இதில் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு புதுவிதமான ஒரு பார்வையை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கார்த்திக் சுப்ராஜ் மெனக்கிடுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு புரியுது.